கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டுமாய் ஒரு புதிய பிரசங்க குறிப்போடு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 1 1 சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுதுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இதில் ரொம்ப ஆழமான 2-3 கருத்து இருக்கிறது. அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதாவது எங்களுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது பிரசங்கமாகவும் இருக்கும், சில சமயத்தில் ஒரு ஆழ்ந்த வேத ஆராய்ச்சிக்குரியதான ஒரு கருத்துள்ள ஒரு சத்தியமாகவும் அடங்கியிருக்கும். இதுக்கு பின்னால் பதிவு செய்தவைகளை நீங்கள் திரும்பி பார்த்து அவைகளை கேட்பிறானால் நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் இதை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது பவுல் யாருன்னா, அவர் சுவிசேஷத்திற்காக பிரிக்கப்பட்டவரும், அது மட்டுமல்ல அதுக்காக ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவரும், அது மட்டுமல்ல அவர் இந்த தங்களுக்கும் உங்களுக்கும் உள்ளதான அந்த உறவுக்குரிய சபைக்குரிய சத்தியம், அந்த தொழுகைக்குரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி எழுதுகிறதாவது அப்படின்னு அவர் அதை அழகாக எழுதுகிறார். இதில் 2-3 தலைப்பு இருக்குது. அதில் முதலாவது எல்லா தலைப்பும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறது. எப்படின்னா, அழைப்பு. பவுல் அழைச்சது அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறார். இப்போ நம்ம எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுகிற அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படும்படி நம்மை அழைத்தவராக இருக்கிறார். இது ரோமர் 1 1-8-7 வாசித்தால் அங்கே தெரிகிறது. அவருக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும், நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதற்காக பவுலுக்கு அந்த கிருபையும் அந்த ஞானத்தையும் கிருபை கொடுத்தார் என்று கடந்த முறை பார்த்தோம். இப்போவும் அதே தான். இந்த தலைப்புக்கு மூல காரணமே இதுதான் பிரியமானவர்களே. ஆகவே நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த கொரிந்தியருடைய சபைக்கு எழுதுகிற ஒரு முக்கியமான சத்தியம். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். எதுக்கு? சுவிசேஷத்திற்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் சொல்லி அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், பவுல் 26 அப்போஸ்தலர் 26-19 வாசித்தால், இந்த அகிரிப்பு ராஜா இந்த பவுலை விசாரிக்கிறார். நீ என்ன தவறு செய்த, என்ன உன் குற்றம், என்ன உன்னுடைய மத போதனைகள், எப்படி யூதர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொல்லி விசாரிக்கப்படும் போது அவள் தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்கிறார். அந்த தமசுக்கு போகும்போது என்னை கர்த்தர் சந்தித்தார், அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அப்போ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அகிரிப்பு ராஜாவே, பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம், கர்த்தர் என்னை ரட்சித்த அந்த சந்திப்பினுடைய காரியம், அவர் என்னோட என்ன பேசினார் என்ற அந்த வார்த்தையினுடைய உண்மைகளை நான் கண்ணால் கண்டதுனால, காதால் கேட்டதுனால அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் பவுலினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் கீழ்ப்படியணும். முதலாவது அவர் ஆண்டவருக்காக
கீழ்ப்படிஞ்சா. இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசியில் வாசித்தா, நான் சொல்லுகிற பிரசங்கம் அதுக்கே நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னையை நான் ஒடுக்கினேன்றார். அப்படின்னா ஆண்டவர் அழைச்ச அந்த அழைப்புக்கு நான் பாத்திர உள்ளவனாக நான் மாறிவிட்டேன். ஆக நான் கீழ்ப்படியக்கூடியவனாக, அதுக்காக நான் ஒடுக்கக்கூடியவனாக நான் மாறிவிட்டேன்றார். அதே போல் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் துரிதமாய் தேவாலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உறுதியாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அதற்கு நாம் கீழ்ப்படினோன்னு தான் அந்த பவுல் நம்மை சுவிசேஷத்தினால நம்மை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 6:7 வாசித்தால், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய சம்மதித்தவர்கள், கொலை செய்ய ஆலோசனை கொடுத்தவங்க கூட 6:7 அப்போஸ்தலர் 6:7 வாசித்தால், ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை சேவிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக நற்கந்த சாட்சியாக இருப்பது. அதுதான் ஒரு சபையில் நாம் இருக்கிறோம் என்றால் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். இல்லைன்னா முக்கியத்துவம் இல்லைங்க, அவங்களுக்கு முக்கியத்துவமே கிடையாது ஐயா. ஆக கீழ்ப்படிதல் ஒரு சபைக்குள்ளே, போதருக்குள்ளே, விசுவாசிக்குள்ளே, மூப்பருக்குள்ளே, பெரியவங்களுக்குள்ளே ஒருவருக்கொரு கீழ்ப்படியணும். நான் தான் பெரியவன்ற ஒரு அத்தியாயம் வேதத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்கிட்டையும் கீழ்ப்படிதல் இருக்கிறது. அவர் போதனை கொடுத்த நமக்கு கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். இந்த கீழ்ப்படிதல் தான் தொழுகை அடங்கியிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் தான் பரிசுத்தம் அடங்கியிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலுக்கு தான் பவுலுடைய ஊழியம் இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலுக்காகத்தான் நம்முடைய விசுவாசமே இருக்கிறது. அப்புறமா இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 சில வசனத்தை நம்ம வாசித்தோம்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு மனிதன் கீழ்ப்படியாததுனால பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது, அதனால் மரணமும் வந்தது. மரணம், அவன் ஆத்மா செத்து போச்சு, அவன் தேவனை தரிசிக்கக்கூடிய தரிசனம் இல்லாமல் போய்விட்டான். அதுதான் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள அவங்க கீழ்ப்படியாதனால இந்த உலகத்தில் பாவமே வந்தது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில், மற்ற சமுதாயத்தில் ஒரு மனிதன் செய்கிற தப்பு அநேகருடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுகிறதா இருக்கிறது. துடிஞ்சு ஒரு தப்பு செய்கிறதுனால, அல்லது ஒரு மனிதன் துடிஞ்சு ஒரு குடும்பத்தில் அநியாயமாக நுழைவதனால, அல்லது துடிஞ்சு ஒரு மனுஷன் ஒருவருடைய வாழ்க்கையில் இடைப்படுவதனால, துடிஞ்சு ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலில் ஒரு சின்ன தவறு செய்வதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அதாவது பெரிய நஷ்டம், எல்லாருடைய வாழ்க்கையும் குட்டிச்சவராக போகிறதுக்கு மிக பாவம் செய்கிற காரணக்கர்த்தாக மாறிவிடுகிறாங்க. அது ஆணானாக இருக்கட்டும், பெண்ணனாக இருக்கட்டும், எந்த சகோதரியாக இருந்தாலும் இதுதான் சொல்கிறாரு. ஆனால் அதே ஒருவருடைய கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமானாக்கப்பட்டாங்க. இதுதாங்க இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமானாக மாற்றுகிறது என்று கேட்டால், அப்போ எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், எவ்வளோ ஒரு பரிசுத்தவனாக இருக்க வேண்டும், எவ்வளோ ஒரு நீதிக்காக நியாயத்துக்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். பாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில இன மக்களை ரொம்ப தரவான்னு நினைப்பாங்க, அதிலே சிலர் உயர்வான்னு நினைப்பாங்க. சிலர் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, உயர்வாகவும் நினைப்பாங்க, தாழ்வாகவும் நினைப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு மனிதன் உயர்வாக நினைக்கிறானோ அவனால் இந்த சமுதாயத்துக்கு, மற்ற குடும்பத்துக்கு, மற்ற திருச்சபைகளுக்கு, மற்ற இடங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நீதிமான ஒரு நல்ல குணத்தை உருவாக்குற ஒரு அந்தஸ்தை பெறுகிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். ஒருவருடைய கீழ்ப்படிதல் தான். ஒருவர் தப்பு செய்தால் எல்லாமே அவங்க வாழ்க்கை பாவமாக மாறிவிடுகிறது.
சமுதாயம், குடும்பம் எல்லாமே நாசமாகி போகிறது. அதனால் ஒரு உதாரணம், ஒரு மிகப்பெரிய ஒரு குடிகாரன். ஆனால் அவனால் மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், தாய், தகப்பன், கூட பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப அவமானப்படுறாங்க. அவன் தவறு செய்கிறதுனால, ஒரு திருடன் திருடுறதுனால, ஒரு மரட்டு குணத்தினால ஒரு கொலை செய்யும் பொழுதோ, இல்லை ஒருத்தரை அடிக்கும் பொழுதோ எவ்வளோ அவமானம் உண்டாகுது. அதே மனிதன் அவன் மனம் மாறி திருந்தி வாழும்போது எல்லாருக்குமே ஒரு சமாதானம். அதாங்கிறது. நீதிமான் எழும்பும்போது யார் அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குது. ஒரு மரணன் எழும்பினால் எல்லாரும் நீதிமானம் மறைந்து போவார்களாம். அதே ஒரு துன்மார்க்கன் இறந்துட்டால் நீதிமான்கள் மேலே எழும்பி பட்டணத்துக்கே ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாங்களாம். அப்போ எவ்வளோ ஒரு வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். அதனால தான் இதை நம்ம சொல்கிறோன்னா, கலாத்தியர் 3:1 நம்ம வாசித்தால் அங்கே கலாத்தியரில் சொல்கிறாரு அந்த பவுல், சத்தியத்தை விட்டு விலக்கினவன் யார்? அதான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன், நல்ல ஒரு நீதி மார்க்கத்தை சொன்னேன், நல்ல ஒரு பரிசுத்தத்துக்கு ஏற்ற வழிகளை கற்றுக் கொடுத்தேன். உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட கர்த்தருடைய நாமத்தை குறித்து அது எப்படிப்பட்டதுன்னு தெளிவாய் சொன்னேன். ஆனால் நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, சத்தியத்தை விட்டு விலகிட்டீங்களேன்னு அந்த பவுல் கலாத்தியருடைய ஜனங்களை குறித்து மிகவும் கவலைப்படுகிறார். யார் இந்த தவறு செய்தது? ஒரு நல்ல இது, சிலருடைய நண்பர்கள் தவறு செய்துட்டா, புள்ள தவறு செய்துட்டான்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் கூட சேர்ந்ததுனால தான் தவறு செய்தான்னு அவங்க வீட்டில் போய் சண்டை போடுவாங்க, அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க, நீ தானே என் பிள்ளைய கெடுத்தேன்னு. நம்முடைய பிள்ளைங்க அவ்வளோ ஒரு பேதை கிடையாது, தெளிவானவங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிள்ளைங்களால தான் மற்றவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே கெடுத்து குட்டி சேவராயானது. அதை தெரிஞ்சுக்குங்க. நம்ம மற்றவங்களால நம்ம பிள்ளை கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது தப்பு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சத்தியத்தை விட்டு விலக்கினவன் யார்? அப்படி அவர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படின்னா, விருத்த சேதனத்தை குறித்த நியாயப்பிரமாணத்தை குறித்தையும் அங்கே அந்த உபதேசத்தை உருவாக்குறாங்க. அது 5ஆம் அதிகாரத்தை வாசித்த கலாத்தியரில் அது அங்கே தான் சொல்கிறாரு. என்ன மற்ற தெளிவாக சொல்ல போகிறாரு. என்னன்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தினாலேயும் ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறது இல்லை, விருத்த சேதனம் பண்ணி கொண்டாலும் நீதிமானாக ஆகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்ததுனால தான் அவரை விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். நான் தெளிவாக சொல்லுனேனே, நீ இதை விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்போது அந்த காலத்தில் யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். பவுல் கூட முன்ன சவுலாக இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விருத்த சேதனத்துக்கு தான் மாரடித்து வாழ்ந்தார் வைராக்கியமாக. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்னால் அவைகள் இல்லைப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷன் தான் நீதிமான் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு சத்தியத்துக்குள்ளே அவர் கடந்து வந்துட்டார். அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடுகளை அவர் கலைத்து போடுகிறார். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை விருத்த சேதனம் எடுத்தால் நியாயப்பிரமாணத்தையும் முழுதுமாக கடைப்பிடிக்கணுன்றார். விருத்த சேதனம் நியாயப்பிரமாணன்றார், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தால் விருத்த சேதனமாக எடுக்கணுன்றார். அதுதான் நீதின்றார். ஆனால் அதை விட மேலான ஒரு நீதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான் மிகவும் பெரிது என்று அவர் சொல்லி அந்த சபைக்கு உணர்த்துறாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு உங்களை விலக்கினவன் யார்? அதுதான் யூதா நிருபத்தோட அந்த சத்தியத்தை விட்டு விளக்கும்படி பக்க வழியாக நுழைஞ்சாராங்க. சபை கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது, விசுவாசிகளை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா அந்த நய வசனத்தினால என்னாக்குதாங்க, வா இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை கிடக்கிறவங்க
நம்முடைய குடும்ப கௌரவத்தை கிடைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது நாம தான் பிரியமானவர்களே. ஆகவே ரோமர் 6:14 வாசித்தால் நியாயப்பிரமாணத்தினுடைய கீழ்ப்படிதனால தான் பாவம் நம்மளை விட்டு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கீழ்ப்படிதல் அதுதான் விசுவாசம். விசுவாசமே எல்லாம் அடங்கி இருக்குது. ஏன்னா மோசேசுடைய எழுதப்பட்ட ஆகமங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள் இவையெல்லாம் பார்க்கும்போது அந்த மோசேஸ் சொன்ன நியாயப்பிரமாணத்தில் நீதி இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரல, அதை நிறைவேற்ற வந்தான்றார். நீதி இருக்குது, ஆனால் முழுமையாக கடைப்பிடி. எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அங்கே சரித்திரம் மாறிப்போய், சத்தியம் மாறிப்போய், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில முக்கிய கருத்துக்கள்லாம் மாறிப்போய் ஒரு புதிய உபதேசத்தில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசம்தான் நம்ம ரட்சிக்குது என்று சொல்லி பவுல் நிரூபித்து உறுதிப்பட சத்தியப்பட தெளிவாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பவுலாய் மாறுகிறார். இதுக்குத்தான் பவுலை நீ அப்போஸ்தலனாக இருக்க முடியும், உன்னை அழைச்சேன்றார். நீ இதற்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டவன்றார். என்னை ஊழியத்துக்காக பவுலையும் பர்ணமும் பிரித்திடுங்க பரிசுத்த ஆவியின் ஏவுதனால ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அவங்களுடைய ஊழியம் வேறு, தரிசனம் வேறு, எல்லாமே கர்த்தருடையது தான், கர்த்தருடைய சித்தம்தான், நம்முடையது கிடையவே கிடையாது பிரியமானவர்களே. ஆகவே தொடர்ந்து நம்ம இந்த தொழுகை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கீழ்ப்படிதல் தான் தொழுகை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த தொழுகையில் 2-3 விதமான 2 வித கொள்கையில் தான் தொழுகையே இருக்குது. ஒன்று, பழைய ஏற்பாட்டில் தேவனாய் கர்த்தராகிய யெகோவா என்னும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம தொழுகை செய்ய வேண்டும். அப்படி நமக்கு இந்த வேத சத்தியம் நமக்கு நல்லா தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா முதலாவது 1 நாளாகமம் 16:29 வாசித்தால், அவருடைய நாமத்துக்கு மகிமையும் காணிக்கையும் கொண்டு வந்து அவர் சன்னதியில் செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம தொழுகை செய்யணும். அப்போ அந்த பரிசுத்த அலங்காரம் என்பது அவ்வளோ தூய்மையான உள்ளத்தோடு. 2வது, பவுல் சொன்ன மாதிரி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீகிட்ட சொல்லும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் அறியாதவைகளை தொழுது கொள்ளுகிறீங்க, நான் அறிந்ததை தொழுது கொள்கிறேன்றார். அப்போது அந்த பரிசுத்த தொழுகைன்றது மனம் தெளிவாய் தொழுகை செய்வது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதவர்களாக இருந்து தங்களுடைய இருதயத்தில் இருளடைந்து போனாங்க. சிருஷ்டிகரை அல்ல சிருஷ்டிப்பை வணங்கினார்கள். தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு தான் செய்யுங்க. ஆரோன்னு அந்த கன்றுக்குட்டி செய்தது தெரிஞ்சுதான், இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறதும் தெரிஞ்சுதான், தெரியாதவங்க யாரும் இல்லை. அதனால தான் அவங்க இருதயம் இருளடைந்து போனதுன்னு ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய தொழுகை எங்கே உற்பத்தியானது அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமம் 4:26 வாசித்தால், காயினுக்கு பின்ன ஆதாம் சேத்தை பெற்றெடுக்கிறாரு. சேத்துக்கு ஏனோசு பிறந்தபோது கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்கிறாங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் ஒரு நீதிமானாக மாறும்போது அங்கே கர்த்தருடைய நாமம் தொழுகப்படுகிறதா இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அவரால் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், செல்வாக்கு எல்லாமே உண்டு பிரியமானவர்களே. லூக்கா 15 வாசித்தா ஒரு 100 ஆடு, ஒரு 10 வெள்ளி, 2 குமாரனை குறித்து ஒரு ஓமை சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டால், ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகம் மகிழ்ச்சி அடையுதுன்றார். ஆனால் அதே ஒரு பாவி மனம் திரும்பும்போது முதலாவது அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனை கூட பிறந்த சகோதரிகள், அவங்களுடைய சமுதாயம், அவங்க இருக்கிற வாழ்கிற இடமே சந்தோஷம்தான்.
எப்படி இருந்தவன் திருந்திட்டான் பாருப்பா, எந்த இடைஞ்சலும் இல்லை. ஐயோ, அவனை பார்த்தாலே பயம். நமக்கு கூட வாழைப்பிள்ளையும் கூட பயப்படுவாங்க. ஏன்னா எதனால் நமக்கு பண்ணிடவனா தீமை பண்ணிட்ட பிள்ளைல என்ன இருக்குது அங்கே? எதுவுமே செய்ய முடியாது. இல்லை வழிபோக்க நம்மளை அடிச்சு கெடுத்து நாசம் பண்ண நான் பண்ணுவேன், ஒன்றுமே எதுவுமே செய்ய முடியாது. அப்போது பாவம் செய்கிறவன், அதான் துன்மார்க்கர் எழுந்திருக்கும்போது நீதிமான் மறைந்து கொள்வானா. தவறி மாட்டிக்கிட்டான், வாழ்க்கையே கெடுத்து நாசம் பண்ணி உயிரையே கொன்று போட்டு போயினே இருப்பான். அதுதான் பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. அவங்க மனம் மாறும்போது, மனம் திரும்பும்போது, அப்பா தகப்பனே உனக்கு பிள்ளைக்கு தகுதி அல்ல, பிதாக்கு குமாரனுக்கும் நான் தகுதி, பிதா கூட தகுதி இல்லை. பரத்தில் இருக்கிற பாவம் செய்த விரோதமாக வேறு வேலைக்காரனை போல ஏற்றுக்கினால் அதுதான் ஒரு மகிழ்ச்சி, அவன் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி. இதுதான் நமக்கு தேவை. அதாங்க நமக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 12:8 வாசித்தால், ஆபிரகாமை பார்த்து நீ கானான் தேசத்துக்கு போனாரு, அவர் போயிட்டார். அங்கே கர்த்தரை தொழுகை செய்கிறார் முத. அதுதான் அங்கே இருக்குது. அப்போ எப்படி ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைஞ்சதுனால தான் அந்த தொழுகையே செய்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 21:33 வாசித்தால், அவர் கூட சதா காலமுள்ள தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்தாராம். அமலேக்கருடைய அதிபதி அவர் ஆபிரகாமுக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ இஸ்மவேலு அவருடைய வீட்டை விட்டு அவருடைய அம்மா கூட வெளியே அனுப்பும்போது அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அவரை அதிக சொல்கிறாரு, ஆதி காலங்களில் அநேக சதா காலங்களில் வாழ்ந்தவரை நான் தொழுகை செய்கிறேன்னு அவர் தொழுகை செய்கிறாரு. ஆதியாகமம் 17 வாசித்தா சர்வ வல்லமை உள்ளவர் தரிசனம் கொடுக்குறாரு. அவரோ முகம் குப்புற விழுந்து கர்த்தரை வணங்கினான் என்று சொல்லுகிறது. பாரு, பெரிய ஜாதிகளுக்கு ஒரு தகப்பன்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவன்றாரு. அங்கே குழந்தையே இல்லை, 99 வயசு. ஆனால் இந்த ஆபிரகாம் தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். சில வகுப்பினருக்கு கூட தொழுகைக்கு தான் முக்கியத்துவம், கடவுளுக்கு தான் முக்கியத்துவம். அதான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாடுறது போல் சிலர் அவங்களும் கர்த்தரை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தான் நாம் தொழுகை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 1:2 வாசித்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய பொருள் நமக்கு விளங்குது. ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறார். சபையில் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய சபையாருக்கு எழுதுகிறதாவது, இப்போ இங்கே தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அங்கே ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 2 அதில் 4 வாசிக்கிறேன் கேளுங்க. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவாயானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடையாது. அவரை போல் நமக்குள்ள அந்த சிந்தனை இருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷராய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு தியாகமான மனப்பான்மை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது பிதாவையும் பிதாவுடைய மேன்மையும் மகிமையெல்லாம் விட்டு விலகி தனக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையும் ஒன்றுமில்லாத அவர் விட்டு இறங்கி தன்னை ஒரு அடிமை ரூபெடுத்து தன்னை தாழ்த்தி வந்ததுனால இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கம் பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக நாமத்தை அவருக்கு தந்தளினார். இதுதான் பிரியமார் நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்து. என்னன்னு கேட்டால், இது வரைக்கும் அந்த பிதாவாகிய தேவனை தான் இந்த உலகமே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களே தொழுது கொண்டு இருந்தாங்க. அவருடைய நியாயப்பிரமாணம் என்ன, அவருடைய உபதேசம் என்ன, அவருடைய விருத்த சேதனை என்ன, பஸ்கா என்ன, எல்லாமே ஒரு நியாயப்பிரமாணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து, தீர்க்கதரிசனம் நியாயப்பிரமாண கட்டுப்பாட்டுக்கு, ஒரு உபதேசம் நியாயப்பிரமாண கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. அப்படி இருந்து விருத்த சேதனத்தை குறித்தெல்லாம் ரொம்ப ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தது தான் இஸ்ரவேல் ஜனங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு கடைசியில், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்கிறாரு, வணங்கா கழுத்து உள்ளவங்க. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாதவர்களாக போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் பிரியமார்களே. இதுதான் நமக்கு இங்கே வேதம் நமக்கு நல்லா தெளிவாக சொல்லுகிறது. கீழ்ப்படியாதவங்க, அவங்கெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லாதவங்க. அவங்க செவி, அவங்களுடைய இருதயம் அதெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லை, விசுவாசம் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ளே என்னடான்னா விருத்த சேதனம் தான் முக்கியத்துவம், நியாயப்பிரமாணம் தான் முக்கியத்துவம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காதனால தான் அதெல்லாம் சொல்கிறாரு, அவங்க விருத்த சேதனை இல்லாதவங்க, செவிகள் இல்லை, இப்படி பல விதமான கருத்துக்களை அந்த பவுல் சொல்லி கொண்டு போகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51லேருந்து 53 வரைக்கும் வாசித்தா அவங்களுக்கெல்லாம் அந்த விருத்த சேதனமே இல்லைன்னு சொல்கிறார். பேருக்கு, மாமிசத்துக்கு விருத்த சேதனம். சில பேருக்கு நானும் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கொடு, கல்யாணத்துக்கு எதுக்கோ ஒன்று கொடுத்துட்றாங்க, நாமளும் எடுத்துடுறோம். அது இல்லை, உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறது தான். அப்போது இது இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்ததுனால கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அந்த பவுல் பிரசங்கம் பண்ணி, நியாயப்பிரமாணத்தினாலும் அல்ல, விருத்த சேதனத்தினாலும் அல்ல, விசுவாசத்தில் தான் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், நீதிமானாக மாற முடியுன்றார். அவருடைய கீழ்ப்படிதலாகிய இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் தான் இந்த பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவரை விசுவாசிக்கிறதுனால தான் நமக்கு நீதிமானாக இருக்க முடியும், நீதிமானாக மாற்ற முடியும், நீதிமானாக மாற முடியும். அதுக்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நான் நிருபத்தை எழுதுகிறார். யாரை? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை. அதாங்குது அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பிரிக்கிற இடம் இங்கே தான். அதான் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பிதாவை இப்போ யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, இவரே கொடுக்குறாரு. அவரே கர்த்தர் என்று சொல்லும்படி நாவுகளை கொடுக்குறார், முழங்கால் யாவும் அவருக்கு முன்னால் முழங்கும்படி கொடுக்குறார். அப்போ பிதாவை ஆராதிக்க முடியாது. ஏன்னா அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர வேண்டும், விருத்த சேதனத்தை கொண்டு வர வேண்டும், பஸ்காவை கொண்டு வர வேண்டும், ஜனங்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பலிகளை செலுத்த வேண்டும். அவைகளெல்லாம் மாற்றி இதெல்லாம் ஒழித்து கட்டி ஒரு புதிய உபதேசத்துகளை கொண்டு வர்றது தான் இந்த புதிய ஏற்பாட்டு. இதனால தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த பூலோகத்தில் உயர்த்துகிறார். அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12 இயேசு கிறிஸ்துடைய நாமத்தையே உயர்த்தி காட்டுகிறார் இந்த பிதாவாகிய தேவன். பவுல் அதான் சொல்கிறார், அவரால் தான் ரட்சிப்பு உண்டு, உலகத்தில் வேறு யாருக்கும் ரட்சிப்பு இல்லை, யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்தின் ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பலினால் சுத்திகரிப்பு, ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்குது என்று சொல்லி 1 யோவானில்
1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது பிரியமானவர்களே. ஆகவே தான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியம் வேறு, புதிய ஏற்பாட்டின் சத்தியம் வேறு. ஒரு மூல உபதேசங்கள் தான் பின்தங்குதை தவிர்த்து மற்றது எல்லாமே ஒன்று தான். அதான் சொல்கிறாரு. ஆகவே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தொழுகை தான் முக்கியம் பிரியமானவர்களே. அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமா 7:8 வாசித்தால் ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன சொல்லுகிறது? 8:7 வாசித்தா நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படினன்றாரு பவுல். நீங்கள் கீழ்ப்படியும்படி என்ன கீழ்ப்பண்ணும் வைக்கும்படி எனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவை எனக்கு பாராட்டினார். அப்போ பவுல் யார்? அவரும் அழைக்கப்பட்டவர் தான். அழைப்பு எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால் சொல்கிறாரு, அவங்கவுங்க அழைப்பில் அவங்கவுங்க நிலைத்து நிற்கணுன்றார். ஒரு வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தில் தேவன் என்னை எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். மேலோங்கி மாறக்கூடாது, மேலே இருக்கிறவங்க கீழே வரக்கூடாது. அவங்கவுங்க அழைப்பில் அவங்களோட வாழ்க்கையின் பாதையில் அவங்க அதில் நிலைத்து நிற்கும்போது தான் தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறார் பிரியமல். அதான் தான் பவுல் சொல்கிறார். அவ்வளோ தென்னன் தெளிவாய் அந்த கொரிந்தியருக்கு முக உரையாக தன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் கிடையாது. அப்போ தொழுது கொள்கிற எங்கம்னா ரோமாபுரியில் உபத்தினை ஏற்படும் போது யூதர்கள் சதுரண்டு போயிட்டாங்க. அப்போது 72 நாடுகளுக்கு போனாங்க. ஆனால் இப்போ இங்கே அப்படி சொல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்படி அந்த கிறிஸ்துவின் பேரை சொல்லி யார் யார் அவரை தொழுகை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் எழுதுகிறேன்றார். பரிசுத்தமாகும்படி, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி பரிசுத்தமானவங்க எழுதுகிறம்பா நிருபன்றார். பிரிக்கிறார் பாரு. அப்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான யூதர்களையும் புதிய ஏற்பாட்டையும் பிரிக்கிறார். ஏன்னா இந்த சவுலு பவுலுன்றவன் அப்படி தான் வாழ்ந்தார். சவுலுன்னா பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், குற்றச்சாட்டப்படாதவன், விருத்த எடுத்தவன், பரிசேயன், கமாலியங்கிட்ட பாடம் கற்றுக்கினவன், நல்லா கல்விமான் எல்லாமே இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போ அவரை சந்திக்கிறாரோ சபையையும் சீசனை துன்பப்படுத்துவதை விட்டு துரிதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று துரிதமாய் பிரசங்கிக்கிறார். தமஸ்கு ஆலயங்களில் பிரசங்கிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அதுதான் நமக்கு சத்தியம். தொழுகை செய்து விசுவாசித்து தொழுகை செய்கிறவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஆகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுகை செய்வோம், ஆராதிப்போம், விசுவாசிப்போம். அவருக்குள்ள பிதாவாகிய தேவனை கனம் பண்ணி தொழுகை செய்யலாம், தப்பே இல்லை. எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக தான். பிதாவே உங்களுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோன்றார். எங்கே போது பாரு, அவருக்குள்ளே தான் வாசல நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்ன கிறிஸ்துவுக்குள்ளே தான் நுழையணுமே தவிர்த்து பழைய ஏற்பாட்டில் நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த சத்தியத்தோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு சத்தியத்தை மீண்டுமாக பிரசங்கிக்க தேவன் அருள் புரிவாராக. நம்மளுடைய பதிவுகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாலும் தவறு இருக்குமானால் எங்களோட தொடர்பு கொண்டு பேசுங்க. அதை குறித்து மீண்டும் விளக்கலாம். அல்லது நல்ல முன்னேற்ற பதிவுக்கு நாங்கள் ஏதோ கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்றதை கூட செயல்படலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.